ரோமர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. ரோமர் 7:6. சரி சரி. இப்பொழுது நாம் பழமையான அதெல்லாம் விட்டுடுவோம். எழுத்தின்படி புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்க அது வரைக்கும் விட்டுடுவோம். அது வேற ஒரு சப்ஜெக்ட். இதுல 2 மெசேஜ் இருக்கு இந்த 6வது வசனத்துல. நான் அந்த செய்திக்கு நான் போகலை. ஆண்டவர் இன்றைக்கு அதுக்கு கீழே உள்ள காரியத்தை படிக்க வச்சு கட்டம் போட்டு அதை தியானினார். நம்மை கட்டி இருந்த சொல்லுங்க நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. இதுல செய்தியெல்லாம் நான் கொடுத்தது இல்லை. இது வேற செய்தியெல்லாம் இருக்குது. நான் நிறைய செய்தி இந்த 7 கொடுத்துருக்கிறேன். மரித்தவர்களாகி எதுக்கு? நியாய பிரமாணத்துக்கு. அந்த நியாய பிரமாணம் என்ன செய்து வச்சிருந்துதான்? நம்மள கட்டி வச்சிருந்துதான். கட்டி வச்சிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்றார். விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பட போறோமா பட்டிருக்கிறோமா? அப்ப இங்க என்ன ஆண்டவரே இதுல சொல்ல வரீங்க அப்படின்னோடனே, காலையில நானும் சகோதரன் சாலமோனும் சும்மா அப்படி மார்க்கெட் போனோம். அப்ப அவரு சொன்னாரு, அண்ணா இந்த எறா சாப்பிடலாமான்னு. ஹலோ, யாராவது சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? அப்ப அவரு சாப்பிடுறது இல்லையா? என்னன்னு தெரியல. ஏன்பா சாப்பிடுறது இல்லை அப்படின்னு. அது செதில் இல்லாதுன்னு, அது சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அதனால நான் அன்னையிலேருந்து சாப்பிட்றது கிடையாது. என் ஒய்ஃபு திட்டுவாங்க. சரிப்பா, நீ வேதத்தின்படி நடக்கிறவன், அதனால சாப்பிடல, நல்லா நடக்காம சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டேன், அதே வேதத்துல விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, பண்ணியா அப்படின்னு. ஏன்னா என்ன அப்படின்னா, விருத்த சேதனமும் பண்ண சொல்லுதுப்பா வேதம். நம்ம புதிய ஏற்பாடு காலத்துல இருக்கிற பக்தர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விருத்த சேதனம் பண்ணியா? இல்லைன்னு. அப்ப வேதத்துல சொன்னதெல்லாம் நீ நிறைவேற்றணும்ல. செதில் உள்ள மட்டும் சாப்பிட மாட்டேன்னா, செதில் இல்லாத, விரிக்குழம்பு இல்லாத, இதெல்லாம் எப்பயோ ஆண்டவர் முடிச்சுட்டாருப்பா. இதெல்லாம் பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் நமக்கு போட்டு புதிய ஏற்பாடுல புதிய லைஃப்பை கொடுத்துருக்கிறாரு. இன்னும் புரிஞ்சிக்காத கிறிஸ்துவனாவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உலகத்துல. நானும் அப்படிதான் இருக்கிறேன், நீனும் அப்படிதான் இருக்கிறேன். அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு அறகுறையா பின்பற்றிட்டு நான் பெரிய கிறிஸ்துவன்னு மாத்திட்டு உட்கார்ந்துக்கிறோம். உண்மையிலே அதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சபையில இருக்கிற ஊழியக்காரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, குட்டாட்டமா அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க, அதன்படி மக்களை வழி நடத்துறாங்க. அதன்படி பெரிய ஆளு நாங்க தான், பெரிய சர்ச்சு நாங்க தான், நாங்க சத்தியத்துல இருக்கிறோம்னு சொல்லி மாத்திட்டு பீத்தின்னு உட்காந்துக்கிறோம். கடைசியில கேவலமா இருக்கிறோம். உண்மையிலே இந்த வசனத்தை இன்னைக்கு காலையில என் கண்ணை திறக்கிறது தான் இதை கொடுத்தாரு எனக்கு தெரியாது. என் கண்ணை திறக்கிற மாதிரி உங்க கண்ணு திறக்கணும் இல்ல, அதனால தான் நம்ம உங்கள்கிட்ட சொல்ல வைக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாருடைய கண்ணும் திறக்கணும். அப்ப ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார், விடுதலை ஆயிட்டியா? உண்மையாலுமே விடுதலை ஆயிட்டியா? விடுதலையா? சரி, என்ன ஆண்டவரே இந்த செய்தியில நீ சொல்ல போறீங்கன்னா, விடுதலைக்குரிய விஷயத்த சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? இப்ப விடுதலை என்ன? இப்ப நிறைய பேருக்கு நிறைய காரியத்துல விடுதலை இல்லை இல்லையா? என்ன ஒரு மாதிரியா முறைக்கிறீங்க? இருக்கா இல்லையா? இல்லைன்னு ஒத்துக்கலாம்ல எல்லாருமே. விடுதலை நிறைய காரியத்துல இல்ல. ஒண்ணு வியாதியில இல்ல, பணத்துக்கு இல்ல, பண கஷ்டத்துல இல்ல, நிம்மதியில இல்ல, குடும்ப பிரச்சனையில இல்ல, தேவையில்ல விடுதலை இல்ல, வறுமையில இன்னும் விடுதலை இல்ல, திருமணத்துல இன்னும் விடுதலை இல்ல, குழந்தை பிறக்கிறதுல விடுதலை இல்ல. அந்த பிரச்சனையில விடுதலை கிடைச்சிச்சுன்னாக்க நம்ம விடுதலை ஆயிட்டோம்னு அர்த்தம்.
அந்த பிரச்சனை அது கண்டினியூ ஆயிட்டே இருக்குன்னா நம்ம விடுதலை பெறலன்னு அர்த்தம். அப்ப விடுதலை பெறுவதற்கான வழி என்ன? நாம எதிலெல்லாம் விடுதலை பெற்றுக்கொண்டும் இருக்கிறோம் என்பதை அறியாமலே இருக்கிறோம். அதான் சொன்னார். என்னன்னா, விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்க, ஆனா சிறைப்பட்டு கிடக்குறீங்க. என்னதான் இப்ப புரியுதா புரியலையா? விடுதலை ஆயிட்டோம், ஆனா சிறைப்பட்டு கிடக்கிறோம். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்துல நம்ம எல்லாம் என்னவா இருந்தோம்? அடிமையா இருந்தோம். இப்ப சுதந்திர நாட்டுல அடிமையாவே இருக்கிறோம். ஆமே. இது எத்தனை பேருக்கு புரியுது? சுதந்திர நாடு இப்ப எவனும் நம்மள ஆளுமை செய்யல. ஆனா அரசியல்வாதிக்கும் மற்றவர்களுக்கும் ஜாதிக்கும் அடிமையாய் கிடைக்கும். இருக்கிறோமா இல்லையா? ஹலோ, ஜாதியின் பெயரால கூறு போடுறான் ஒரு நாய், அவனும் மனுஷன் தான். கட்சியின் பெயரால கூறு போடுறான். இப்படி நம்மள அடிமையாவே வைத்திருக்கிறானுங்க. மதத்தின் பேரால கூறு போடுறான், மதத்தின் பேரால அடிமையா வச்சிருக்கிறானுங்க. நாமெல்லாம் மதவாதியா இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறான், ஆண்டவரும் ஆசைப்படுறாரு. ஆமே. நீ கிறிஸ்தவ மதம் சொல்லாத. கிறிஸ்தவ மதம் சொன்னா நான் வெக்கப்படுறேன். ஏன் கிறிஸ்துவத்தை நம்ம முழுமையா ஏற்றுக்கொள்ளலை, முழுமையா புரிந்து கொள்ளலை, முழுமையா அதை பின்பற்றல. அதனால கிறிஸ்தவ மதம் நம்ம சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படணும். நான் ரொம்ப நாளா அது நான் சொல்றதுக்கே வெக்கப்படுவேன். கிறிஸ்தவன் சொல்றதுக்கே வெக்கப்படுவேன். ஏன் கிறிஸ்துவ போல இல்லை நம்ம. ஆனா விடுதலை ஆயிட்டோம்னு சொல்றோம். விடுதலை நாயகன் பாட்டெல்லாம் பாடுறோம். ஆனா விடுதலை இல்லாம கிடக்கிறோம். அதனால ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல, ஏதோ ஒரு காரியத்துல, ஏதோ ஒரு சிக்கல்ல சிக்கிட்டு கிடக்கிறோம். ஒண்ணு சபையில, சபையினுடைய கொள்கையில, சபையினுடைய கோட்பாடுல. இப்ப நான் அடுத்தவங்களுக்கு போதிக்கல. இப்ப நான் யாருக்கு போதிக்கிறேன்? சபை மக்களுக்கு போதிக்கிறேன். இது வெளியில யூடியூப்ல அதுன்னு போனா இன்னும் யாரெல்லாம் கிறிஸ்தவம் கேட்கறானோ அவனுக்கும் போதிக்கிற மாதிரி தான் அது. இன்னைக்கு நம்ம செய்தியை நிறைய உலகம் முழுவதும் பாக்குறாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நேற்று கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, பெங்களூர்ல இருந்து பண்றேன்னு. ஒரு வயசு பொண்ணு, 27 வயசு ஆகுதான், இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. எங்கம்மா சர்ச்சுக்கு போறேன்? நான் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போறேன். இப்படி விதவிதமா. முன்னாடி ஒரு ஃபோன் வந்தது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சம்திங் மத்தியான நேரத்தில். அந்த அம்மா வந்து எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, பிசாசு பிடிச்சிருக்கு, ரத்தம் இல்லை, உங்களை வந்து விருத்தாச்சலத்தில் நான் வந்து கோர்ட்டுக்கு போனேன், அங்கே ஒரு வக்கீல் சொன்னார், பண்ருட்டியில் கேசவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்பர் தரேன், நீங்கள் அங்கே போங்க, அவர் டாக்டராகவும் இருக்கிறார், அவங்க பொண்ணு டாக்டரு, உங்கள் வீட்டுக்காருக்கு வைத்தியம் பண்ணுவார். யார் ரெஃபர் பண்ணான்னு தெரியல. அவர் பேர் சொன்னாங்க, எனக்கு புரியல, யாருன்னே தெரியல. ஏதோ போயிட்டு இருக்குது. அதில் இன்னொரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவன், நான் ஆண்டிகுப்பத்தில் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே 12 மணிக்கு போகணும். சிங்கப்பூர்லேருந்து நான் பேசுகிறேன், என் பேர் ஜெயலட்சுமி, யூடியூப்ல உங்கள் செய்தியை பார்த்துட்டு உடனே நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு வந்து நான் பின்மாறி போனவன். இப்போ இந்த விருத்தாச்சலத்தில் வேப்பூர்கிட்ட இருக்கிறவங்க பின்மாறி போனவங்க. அவங்க வீட்டுக்கார பேர் ஆபரகாம, இவங்க பேர் ரூத்தா. சர்ச்சுக்கு போனவங்களாம் இப்போ எல்லாம் பேக்ஸ்லைட் ஆகி இப்போ எல்லாம் நிகரத்தை கும்பிட்றாங்களாம். இப்போ உதவாங்காத என்ன செய்வாங்க? இந்த அம்மா அதே மாதிரி தான், சிங்கப்பூர் அம்மா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சர்ச்சா போனேன், எனக்கு பிசாசு இருக்குது, வயிற்றுல பிசாசு இருக்குது, மண்டையில பிசாசு இருக்குது, எங்கெங்கோ ஒவ்வொரு பார்ட்ஸ்ல பிசாசு இருக்குது, உன்னை தற்கொலை பிடிச்சிருக்குன்னு எல்லாம் ஜெபம் பண்ணி சொல்றாங்க. ஆனா விடுதலை இல்லை. யாரும் சரி பண்ண மாட்டாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு அந்த அம்மா அழுகுது. எல்லா சர்ச்சு, சிங்கப்பூர்ல இருக்கிற சர்ச்செல்லாம் போயிட்டேன். இந்தியாவில இருந்து 2 பேர் வந்தாங்க, அவங்க பெரிய பீத்துனாங்க, பெரிய பாஸ்டர், பிசாசுலாம் ஓடும், அலறிட்டு ஓடுனாங்க. அவங்ககிட்ட போன உடனே ஒரு பாஸ்டர் சொன்னார், இந்தியால இருந்து வந்தவர், எங்க சர்ச்சில் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, மியூசிக் கீபோர்டு இல்லை, 1 லட்ச ரூபா நீ கொடுத்தா உனக்குள்ள இருக்கிற பிசாசெல்லாம் நான் ஓட்டிடுவேன்னாரு. உடனே எங்க வீட்டுக்காரர் 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. உடனே இவர் ஜெபம் பண்ணாரு, அப்பயும் ஓடல. நீங்க ஏதாவது ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நான் ஜெபம் பண்ணாலும் ஓடாதுன்னு. நான் பிசாசு ஓட்டுற பூசாரி கிடையாது. நீ போன் பண்ணி ஒவ்வொரு பாசு கட்டின்னு சொல்லிட்டு இருந்தனா எந்த பாசும் உன்னை விடுதலை செய்ய முடியாது.
எப்படியா இந்த பூசாரிகிட்ட ஓடலன்னா இன்னொரு பூசாரிட்ட போற மாதிரி பாஸ்டர்களை பூசாரி ஆக்கிட்டாங்க, பிசாசு ஓட்டுற பூசாரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு நடிக்கிறானுங்க நிறைய பேர் காசுக்காக. நான் ஓப்பனா சொன்னேன், உங்ககிட்ட நான் பிசாசு ஓட்டவே மாட்டேன், உனக்கு ஜெபம் பண்ணவே மாட்டேன். இப்ப நான் ஊழியத்தில் இருக்கிறேன், நான் ஃப்ரீயா இருக்கும்போது 1 மணி நேரம் எனக்கு நீ கொடு. 1 மணி நேரம் உட்காந்து நான் வாசிக்க சொல்ற வசனத்தெல்லாம் நீ வாசி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னார். சபையை அறிவீர்கள், சபை உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லல. பாஸ்டரை அறிவீர்கள், பாஸ்டர் உங்களை விடுதலையாக்குவார்னு இந்த வேதத்துல இல்ல. அதனாலமா தயவு செய்து பணத்தை கொடுத்து இனிமே ஏமாத்தாது. நான் காசு வாங்க மாட்டேன், காசு நீ கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. ஆனா உனக்கு விடுதலை வேணும்னா எனக்கு 2 மணி நேரம் நீ எனக்கு டைம் கொடுக்கணும். 2 மணி நேரம் உட்காந்து நான் உங்ககிட்ட பேசணும். பேச பேச ஒவ்வொரு பிசாசும் ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும். அது 1000 பிசாசு இருந்தாலும். எத்தனை பிசாசு? ஆமா, சத்தியத்தை அறிய அறிய 1000 பிசாசு என்ன செய்யும்? தானா போயிடும். அது தெரியல, நீ 1 லட்சம் கொடுத்தா 5 லட்சம் கொடுத்தான்னு ஏமாந்தான்னு சொல்றிய. நீ இனிமே அது மாதிரி சொல்லாத. என்கிட்ட நான் உதவி செய்யறேன்னு நான் இப்படிதான் உதவி செய்வேன், உனக்கு ஜெபிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு. இதுதானே உண்மை. நான் என்ன பிசாசு ஓட்டுறோன்னா கிடையாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. பிசாசு ஓட்டுறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா பிசாசு ஓட்டணும் நான் உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோனும் அல்லவா, உங்கள் நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்களை செய்தோம் அல்லவா, உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவா அப்படின்னு போது அக்கிரம செய்யக்காரு அகண்டு போற அறியலன்றாரு. யார பிசாசு ஓட்டினா அதுல இருந்து எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நாம பிசாசு ஓட்டி போய் என்ன அறியலன்னாக்கா, இதுக்காக ஏசுகிட்ட வந்தேன், அவனுக்கு பிசாசு ஓட்டி என்ன அறியலன்னு சொல்றதுக்கு அவன் எக்கடாது கெட்டு போனான். சத்தியத்தை அறிஞ்சு அவன் சத்தியம் அவனை விடுதலையாக்கி பிசாச அதை விட்டு ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா போகும். அது அந்த சத்தியத்தை காட்டுகிற வேலை நம்மளுடைய வேலை, சத்தியத்தை கத்துக் கொடுக்கிற வேலை என்னுடைய வேலை. அது மட்டும்தான் என் வேலைன்னு நினைச்சிட்டு இப்ப அந்த ஊழியத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க எல்லாம் இப்ப நம்ம சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்க பாஸ்டருக்கு பிசாசு ஓட்டுறதுலாம் முடியாது. அங்க பால்ராஜின்னு ஒத்துக்கிறாரு, அவருக்கே நான் தான் பிசாசு ஓட்டினேன்னு அவனுக்கு தெரியல. அதெல்லாம் நான் வெளியில சொல்ல மாட்டேன். இங்கே அந்த பால்ராஜிக்கு எத்தனை பிசாசு ஓட்டணுன்றது எனக்கு தான் தெரியும். இப்படி கத்தி சட்டை போட்டா டிஷ் அப்படின்ட்டு. அதே பால்ராஜ் ஜெபிக்கும் போது நான் அதை சட்டையே பண்ணல, அவர் சுத்தி வந்து ஊர்ந்த பிறகு ஜோம் பண்ணி ஏஞ்சி போ அப்படின்ட்டேன். எனக்கு பிசாசு ஓட்டுறதுக்கே பிடிக்காது. எனக்கு உண்மையிலே சொல்றேன் நான். அது எனக்கு அந்த காலத்துல இந்த மத்திய 7 எனக்கு மனசுல பதிஞ்சிச்சு. அதனால அரியன்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்யறதுன்ட்டு. ஆனா சமய சந்தர்ப்பம் வேற வழி கிடையாது, ஓட்டிதான் ஆகணும் தான் ஓட்டுவேன். ஆனா நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இவருக்கு ஒன்றும் வல்லம் இல்லை, இவரு ஜெபம் பண்ண ஒன்றும் கேட்காது, அங்க போனா பால்ராஜுக்கு போனா ஐயோ அவர் ஓட்டுவார். இல்லைன்னா இந்த அமாவாசைக்கு ஒருத்தர் வருவார் எங்க சென்னையில இருந்து, அவர் ஓட்டுவார். இப்படி வீணா போறாங்க. அதனால ஒருத்தவங்க வீணாவே போனாங்க. நான் அதான் திரும்பி திரும்பி சொல்லுவேன். சமயத்துல கூட கேட்டாங்க என்னை வந்து, நீங்க சபையிலே சொன்னீங்களாமே எதுவுமே நடக்கலன்னு அப்படின்னு. ஆமா சொன்னோம்தான். ஏன்னா இதெல்லாம் பயங்கரமான பிசாசுடைய கிரியன்றது தெரியல. அவங்க நல்ல ரட்சிப்புல வழி நடத்தினேன், விக்கிரகாரங்கள் இருந்தவங்கள ரட்சிப்புல வழி நடத்தினேன், அவங்கள ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஞானசானம் வேணும்னா ஞானசானம் தரேன், வெயிட் பண்ணுங்க, அங்க நான் எல்ஏ பிள்ளைகள் அப்போ நம்ம வந்து நினைச்சா கொடுக்க முடியாது, மே மாசம் தான் ஞானசானம் கொடுப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 மாசம் தான் இருக்குது, அடுத்த மாசம் மே மாசம் வந்து ஞானசானம் எடுத்துக்குவாங்க. அதுக்குள்ள பாருங்க, ரோட்ல போயிட்டு இருந்தாங்க, ரோட்ல யாரோ ஒருத்த மூஞ்சி தெரியாதவங்க, யாருன்னே தெரியாது. அன்னைக்கு ஓ மூஞ்சதான் எனக்கு ஆண்டவர் தரிசனத்துல காட்டினாருன்னாங்க. அப்படியே மயங்கிட்டாங்க. நேரம் வா, அங்க தஞ்சாவூருக்கு வா, உனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். தஞ்சாவூருக்கும் போனாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் ஒரு பிரச்சனையும் அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் ஒண்ணுமே நடக்கல. அதை இங்க சொன்னா இங்கிருந்து ஒரு ஸ்பை, இங்க இருக்கிற ஒரு நல்ல உள்ளம் அவங்க கிட்ட உடனே போன் எடுத்து சொல்லிட்டாங்க, உங்களை பத்தி தான் எங்க பாஸ்டர் சொன்னார். நல்ல உள்ளம், அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அது யார் சொன்னாலும் அவங்க உள்ளத்துல குத்தம். இப்பே நல்லா ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சுவாங்க. எனக்கு புரியல. அதுக்கு தஞ்சாவூருக்காரர் தான் பிசாசு ஓட்டுவாரு, மற்றவங்களாம் ஓட்ட மாட்டாங்க. ஆனா ஓட்டுறவங்களுக்கு, பிசாசு ஓட்டுறவங்க கொஞ்சம் நினைப்புல வச்சுக்கணும். அரியேன்
என்னது? அரியன் அக்கிரம செய்யக்காரவே. இல்லை, எனக்கு அந்த வார்த்தை என்ன உழுக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் அதிகமாக பிசாசு ஓட்டுறதுல நாட்டம் செலுத்த மாட்டேன். அற்புத அடையாளத்தை நான் நாட்டம் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு நான் நாட்டம் செலுத்த மாட்டேன். நான் சொல்றது தீர்க்க தரிசனமா நடக்கும். உண்மையிலே என்ன பீலா கார்டனில் நான் போயிட்டு இருக்கிறேன், ஒருத்தரா என் காதுல உழுது ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த மரத்துங்கிட. அதை போற ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னா, என்ன போய் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்களேன்ட்டு நான் கிட்ட வந்து யாரை பார்த்து சொல்றீங்க, என்ன நான்லாம் தீர்க்கதரிசி இல்லை, நான் சாதாரண கேசலாம் அப்படின்னு. இல்லை நீங்க சொன்னது அப்படியே நடந்துச்சு எங்க வாழ்க்கையில. அது நடக்கும். அது ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனுடைய பேச்சை ஆனர் பண்றார், அவ்வளவுதான். ரமேஷ்னு ஒருத்தர் என்கிட்ட வந்தார் கடன் பிரச்சனை. உங்க ஆண்டவர்னாரு. அவர்கிட்ட நான் கடன் வாங்குறதுக்கு அவர்கிட்ட கியூல போய் நின்று அவர் எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டார். கடன் எனக்கா இல்ல, இன்னொரு என்னுடைய நண்பருக்கா ரிஜெக்ட் பண்ணிட்டார். அவரு கடன் பிரச்சனை சிக்கொண்டு என்ன வழியில பாக்குறாரு. பஸ்ல வரும்போது சத்தியத்தை சொல்லி அவர் ஆலயத்துக்கு கொண்டு வரேன். அப்ப ஆலயத்துல வந்தோடனே அவர் சேர்ந்து கேட்டாரு, உங்க ஆண்டவர்கிட்ட வந்தா எனக்கு 2000 ரூபாய்க்கு வேலை கிடைக்குமா? இப்ப நான் வேலை இல்லாத இருக்கிறேன், துண்டு பீடிக்கும் துண்டு சிகரெட்டுக்கும் நான் பிச்சை எடுக்கிறேன். சிகரெட் குடிக்கிறது கூட என்கிட்ட காசு இல்லை, 2 ரூபாய் இல்லை, பச்சையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்க் கடையில ஓரமா போய் நிற்பேன். அவங்க சிகரெட் பிடிச்சிட்டு துண்டு சிகரெட்டை கடைசி சிகரெட்டை அனுப்பாங்கல்ல கீழே போட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு அதை ஒரு 10 சிகரெட்டை பொறுக்கும் வீட்டுல வந்து கப்பு கப்புன்னு அடிப்பேன். அப்ப எவ்வளவு வறுமையில இருக்கிறேன்றதுக்கு இது ஒரு அடையாளம்னு சொன்னேன். நல்லா கண்ணு கலங்கினேன். ஏன்னா அவ்வளோ லக்ஸுரிஸா இருந்தவர், லட்சக்கணக்கில் பார்த்தவர், பெரிய லெவல்ல கள்ளக்குறிச்சியில பெரிய பைனான்சியர். இன்னைக்கு துண்டு சிகரெட் அடிச்சு நான் திருட்டுத்தனமா அடிக்கிறேன்னும் போது ஆண்டவர் அவர் எந்த நிலைமையில கொண்டு வந்தார்? ஏன்னா மந்திரம் மாயம் அதில் தான் அவர் வீணா போனார். ஒரு முஸ்லீம் மந்திரவாதி கிட்ட அவர் அடிக்கடி போய் ஆலோசனை கேட்பார். அன்னைக்கும் அந்த முஸ்லீம் மந்திரவாதிட்ட ஆலோசனை கேட்டு வரும்போது தான் நான் சத்தியத்தை சொல்றேன். அப்புறம்தான் அவரு ஆண்டவரை ஏற்று. அப்ப அவர்கிட்ட நான் சொல்றேன், என்ன ரமேஷ், எங்க ஆண்டவர் அவ்வளோ அல்ப சுல்பமா நினைச்சிட்டியா? 2000 ரூபாய்க்கு வேலை கொடுப்பியான்னு கேட்குற. ஆண்டவர் நினைச்சா 5000 ரூபாய் அரசாங்க வேலையை 5000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கொடுப்பாருன்னு, அரசாங்க வேலையை கொடுப்பாரு, 5000 ரூபாய்க்கு அரசாங்க வேலையை கொடுப்பாருன்னு அன்னைக்கு டி ராஜேந்தர் மாதிரி எழுதி மூலையில சொல்லிட்டேன். ஆண்டவர் நினைச்சா 5000 வேலை அரசாங்க வேலையை கொடுப்பாரு அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன். உண்மையிலே நான் என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பணும், பாவத்தெல்லாம் அறிக்கையிடு, ரட்சிக்கப்படு, நான் சொல்றதை செய், உட்காருனா உட்காரு, ஏத்துட்டு ஏத்துட்டு. அதே போல செஞ்சார். 3 மாசம் சேர்ந்து ஒரு தபால் வந்ததுங்க. உண்மை இது. இதெல்லாம் நான் சொல்லிக்கவே மாட்டேன், பேனரே போட மாட்டேன். இது வேற வழியிலேயே இப்ப சொல்றேன். 3 மாசம் ஒரு தபால் வந்தது. பார்த்தா அரசாங்க தபால். அது பிரிக்க கூட இல்லை, அவர் கொண்டு வந்தாரு. நான் தான் பிரிக்கிறேன். 243 காந்தி ரோட்ல கிளினிக் இருக்குல்ல, அந்த பழைய பில்டிங், அதெல்லாம் சர்ச்சு, அப்படியே முட்டி போட்டு பிரிக்கிறேன். அரசாங்க முத்திரை போட்டு ஒரு லெட்டர் வந்திருக்குது, என்னன்னு பார்ப்போம்னு பிரிச்சா பிடபிள்யூல 5000 ரூபாய் வேலைக்கு அரசு ஆணை வந்திருக்கிறது. அவருக்கு குறிஞ்சிப்பாடியில போய் நீ ஜாயின் பண்ணணும். நான் அழுவுற தேம்பி அவரு அழுகுறாரு. அரசாங்க வேலை 5000 ரூபாய், அதுலயும் 5000 ரூபாய். அந்த 5000மும் என் கண்ணப்படுது, அரசாங்கத்தினுடைய ஆணையும் கண்ணப்படுது. எப்படி இருக்கு எனக்கு? அந்த மாதிரி அற்புதம் செய்வார். ஆனால் நான் தீர்க்க தரிசி ஆயிட்டேன்னா கிடையாது, நான் சாதாரண. அன்னைக்கு ஏதோ ஒரு புழுக்குல சொல்றேன், அரசாங்க வேலையை உணர்ச்சி வசப்பட்டு இப்படி சொல்லிட்டு நடத்திடுவாரு ஆண்டவர். நிறைய பேர் பார்த்துக்கிறேன். கோவம் வந்துச்சுன்னா இப்படி சிட்டிக்க போட்டு சொல்லுவேன். ஆண்டவருக்கு ஒரு அவமானம் வந்துச்சுன்னா எல்லாம் தாங்க முடியாது, அப்படியே கோவம் வந்துடும் எனக்கு. சிட்டிக்க போட்டு பார், ஆண்டவர் ஒன்று நிரூபிக்கிற, அதை பாரு, நீ பார்த்து, நீ குடும்பத்தோட கிறிஸ்தவன் ஆக போற, நீ வந்து ஆண்டவர்கிட்ட வரப்போறன்னு எங்க அண்ணனுக்கு சவால் விட்டேன். வந்தாரா இல்லையா? அதே மாதிரி நிறைய பேருக்கு. ஆனால் நான் தீர்க்க தரிசி கிடையாது, அதுதான் திரும்பி சொல்றேன். எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது. ஆண்டவர் உபயோகப்படுத்துறாரு, அவ்வளவுதான். அதனால இன்னைய நாள்ல விடுதலை ஆயிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு நாமெல்லாம் என்ன இருக்கிறோம்? சிறைப்பட்டு கிடக்கிறோம். உண்மையிலே நாம விடுதலை ஆகணும்னு ஆண்டவர் விரும்புறதுனால இந்த செய்தியை கொடுக்கிறார். அன்பாலே இன்னைக்கு பாருங்க, எதெல்லாம் நம்ம விடுதலை ஆயிட்டோம் அப்படின்றத நமக்கே அறியல, தெரியல. எதெல்லாம் நம்ம விடுதலை ஆனோன்றது தெரியல. வேதத்தின் படி ஒண்ணு, பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறோம். எதிலிருந்து விடுதலை ஆனோமா? பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறோம். 2,
நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறோம். அன்பாலே, ஆனால்தான் விடுதலை ஆயிட்டோம். ஆனா இந்த ரெண்டுத்துக்கு சிறைப்பட்டு கிடக்கிறோம். இதுதான் ராஜதந்திரம், பிசாசுடைய தந்திரம். இங்கதான் நம்ம ஏமாறோம். விடுதலை ஆக்கிட்டாரு விடுதலை நாயகன், ஆனா அதுலதான் சிறைப்பட்டு கிடக்கிறோம். அதே பாவத்துல விழுந்து கிடக்கிறோம், அதே நியாயப்பிரமாணத்துக்கு சிறைப்பட்டு கிடக்கிறோம். தெரியல, ரகசியம் தெரியல. இது சாத்தானுடைய தந்திரம். நல்லா புரிஞ்சுங்க. சாத்தானை பத்தி நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். பாம்பு இருக்குது, பாம்பு, நல்ல பாம்பு தெரியுமா? அது கடிச்சா என்ன, உடனே ஏறும், விஷம், செத்து விடுவான். இப்ப நல்ல பாம்பு படம் எடுத்து உன்னை வந்து சீதி கொத்த வந்தா நீ என்ன செய்வேன்? உடனே ஓடுவேன், இல்லைன்னா தடி எடுப்ப, அடிப்ப, எல்லாம் செய்வேன். ஏன்னா கொத்தனை செத்து போயிடும். இப்ப நான் என்ன செய்யறேன், அந்த பாம்பை பிடிச்சி உன் எதிர்க்க, அதுக்கு விஷப்பல் இருக்கு தெரியுமா? 2 பல் இருக்கும், இங்க ஒண்ணு கடைசியில. அந்த 2 விஷப்பல்லையும் உன் எதிர்க்க பிடிங்கிடுறேன். இப்ப அதுக்கு பல்லு கிடையாது, பல்லு பிடுங்கின பாம்பு. ஓகேவா? இப்ப அந்த பாம்பை விட்டுட்டேன். இப்ப நீ அதுக்கு பயப்படியா? சொல். ஏன்? அது கடிச்சாலும் கொத்தனாலும் எதுக்கு என்ன, நமக்கு என்ன ஏறாது. உனக்கு தெரிஞ்சிச்சு இப்ப அந்த உண்மை. அந்த பாம்பு இப்ப என்ன செய்யும்னா, அதுக்கு உண்டான எல்லா வீரியமும் இதுல இருக்கும். அது சீரும், அது ஓடி வரும், படம் எடுக்கும், சும்மா சுபுசு கிசுன்னு அப்படி படம் எடுத்து ஆடும், எல்லாம் செய்யும். ஆனா கொத்தவும் செய்யும். கொத்தினாலும் நீ என்ன செய்யலாம்? கொத்து நாயா அப்படின்னு காட்டலாம். ஏன்? விஷப்பல்லு புடுங்கியாச்சு, ஏசனாரு எண்ணிக்க. அதே போலதான் பிசாசு, விஷப்பல்லு புடுங்கின பிசாசு. அவனுடைய அதிகாரத்தை எல்லாத்தையும் உறுதி கொண்டார். ஆனா அவனுக்குள்ள அந்த தோற்றம் இருக்கும், அகோரம் இருக்கும், அந்த பயம்படுத்துற அந்த தன்மை இருக்கும். உன்னை பயமுறுத்துவான், தொருத்துவான், ஆணுவான், ஊன்னுவான், எல்லாம் செய்வான். அதுலயே நீ பயந்து செத்து போயிடுவ. பல்ல புடுங்கின பாம்பு உன்னை தெரிஞ்சுட்டு வந்தாக்கா, நீ ஓட, அது ஓட, நீ தெத்த, அது தெத்த அப்படின்னா ஓடி போய் மூச்சு அடிச்சு நீ செத்துட்டேன்னு வச்சுக்கோ. தப்பு யார் மேல? தப்பு யார் மேல? உண்மை தெரியாம பல்ல புடுங்கின பாம்பு தோர்த்து வந்து நீ செத்துக்கிட்ட. அதே போலதான் அதிகாரத்தை இழந்த பிசாசு நம்மள பொய்ய சொல்லி நம்ப வச்சு, நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, நீ நியாயப்பிரமாணத்தை மீறிட்ட, நீ நியாயப்பிரமாணத்தை மீறிட்ட அப்படின்னு சொல்லி, நீ செதில் உள்ளதை நீ சாப்பிட்டுனா நியாயப்பிரமாணத்தை மீறிட்ட, நீ செத்து விடுவான்ட்டான். ஆனால்தான் நம்ம சாலமன் 10 வருஷமா யாராவது சாப்பிடாம கண்டமா இருக்கிறாங்க. பழையன்பார்ல இது நியாயப்பிரமாணத்தை நம்மளை விடுதலை ஆக்கிட்டாருன்னு இன்னை வரைக்கும் எந்த கிறிஸ்தவனும் நம்மள பாருங்க. 1-2 புடிச்சுக்கிட்டாங்க. நான் கூட புடிச்சிருக்கிறேன். ரத்தம் சாப்பிட மாட்டேன். நான் என்ன சாப்பிட மாட்டேன்? ரத்தம். எனக்கு ரத்தம்னா ரொம்ப உசுறு. உசுறுன்னா என்ன, ரொம்ப பிரியமா சாப்பிடுவேன். பிரியாணி சாப்பிட்ற மாதிரி. அதுலயும் எங்க அம்மா ரத்தம் பொரிச்சு வச்சாங்கன்னாக்கா செம்ம டேஸ்ட்ல இருக்கும். அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எங்க வீட்டுல நடக்கும். அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நடப்பாங்க. ரத்தம், தலைக்கறி, அந்த கறி, இந்த கறி, எல்லா கறியும் அங்க வீட்டுல நடக்கும். இந்த நாட்டுக்காத்தி எண்ணுவாங்க, அன்னைக்குதான் அது நடக்கும். அதே போல அந்த ரத்தத்தை நான் என்னைக்கு பைபிள் படிச்சனோ அன்னையில இருந்து ரத்தம் சாப்பிட்றத நிறுத்திட்டேன். ஏன்னா புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு, அது பழைய ஏற்பாட்டுலயும் சொல்லி இருக்குது. புதிய ஏற்பாட்டுல நம்ம பவுலுக்கு சொன்னார், ரத்தத்துக்கு நொறுங்குண்டதுக்கு நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு. ரத்தத்துக்கு நொறுங்குண்டதுக்கு, ரத்தத்துல உயிர் இருக்கு, அந்தனால அந்த ரத்தத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டதுனால நான் சாப்பிடல. பழைய ஏற்பாட்டுல மட்டும் சொல்லி இருந்து புதிய ஏற்பாட்டுல சொல்லாம இருந்ததுன்னா நிச்சயமா ரத்தத்தை நான் டெய்லி சாப்பிடுவேன். எனக்கு அது பிடிக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டிலேயே அதை பத்தி பேசினதுனால நான் அதை தடுத்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறோம், அநேக பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு சிலதை பிடிச்சிக்கிட்டு நாங்க அதை கடைப்பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அன்பாலே, எல்லாத்துக்குமே 613 பிரமாணத்துக்கும் ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். 613 பிரமாணம் என்கிட்ட தனியா ஒரு புக்கா போட்டிருக்கிறாருங்க ஒருத்தவங்க. 100 ரூபாய்க்கு இருக்குது. யாருக்காக வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். 100 ரூபா. நாங்க போன எபிரேயர் கிளாஸ்ல தான் எனக்கு ஒன்றும் பெங்களூருக்காருக்கு ஒன்றும் வாங்கினேன். 613 என்கிட்ட இருக்கு, பெரிய பைபிள் இருக்கு.
நான் அதை வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். 613 நீங்க படிச்சீங்கன்னா மண்டை காஞ்சிருவீங்க, அது குழம்பு மயக்கமே வந்துடும். ஏன் அப்படின்னா 248 செய் என்றும் 365 செய்யாதே என்றும் பிரமாணம் இருக்கிறது பழைய ஏற்பாட்டுல. அந்த 248ல நீங்க அடிச்சு படிச்சு கிடிச்சு பார்த்து எப்படியே நெருக்கி பார்த்தா ஒரு 10 கூட நம்ம செய்ய மாட்டோம். 10 தான் செய்யறோம்னு வச்சுக்கோ. மீதி 238 இதுல இல்ல 18 செய்யற இல்ல 38 செய்யற இல்லைன்னா எப்படியே வச்சுக்கோ 200 செய்யறது இல்லை. செய்யுன்னு சொல்றத செய்யல, செய்யாதேன்னு 365 சொல்லிக்கிறாருல, அந்த 365ல 300 செய்யறோம், 65 தான் செய்யல. அப்படி வச்சுக்கோ. அப்ப நம்ம எல்லாம் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி நம்ம யாரு? அடிமைகள், பாவிகள். ஆமே. அந்த காரியத்திலிருந்து தான் எண்ணி ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அதை புரியாம இன்னைக்கும் பழைய ஏற்பாட்டையும் பிடிச்சிக்கிட்டு புதிய ஏற்பாட்டையும் பிடிச்சிட்டு தொங்கின்னு இன்னைக்கு ஊழியத்துல ஊழியக்காரங்க எல்லாம் சபையில அதையும் இதையும் போட்டு சொல்லி பயமுறுத்தி நம்மளெல்லாம் ஒரு மாதிரியா மென்டல் ஆக்கிட்டு வச்சுக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன், மனம் திறந்து சொல்றேன், நானும் அதுல ஒரு மென்டல் தான். இன்னைக்கு உட்கார்ந்து நீ ஆராய்ந்து பார்த்தனா ஆண்டவர் விடுதலை ஆக்கினத பிசாசு நீ விடுதலை ஆகலன்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறான். நீயும் நானும் என்ன செஞ்சுட்டு ஏமாந்து விடுதலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப விடுதலை ஆவறதுக்கு என்ன செய்யணும்? ஹலோ, உண்மையாலுமே சிறைப்பட்டு கிடக்கிற நீ நானும் விடுதலை ஆகணும். எதுலயே சிறைப்பட்டு கிடக்கிறோம். முக்கியமா பாவத்துல, முக்கியமா நியாயப்பிரமாணத்துல சிறைப்பட்டு கிடக்கிறோம். ஆனா விடுதலை ஆயிட்டோம். சுதந்திர இந்தியாவில் இருக்கிற அடிமைப்பட்டு கிடக்கிற மாதிரி நம்ம கிடக்கிறோம். இப்போ உண்மையாலுமே விடுதலை ஆகணும்னா 3 ஸ்டெப் சொல்லிக்கிறார். இப்ப விடுதலை ஆகிறதுக்கு உண்டான வழி 3 ஸ்டெப் நான் காமிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் பைபிள்ல. இதை செய்யுங்கப்பா அப்படின்னு இருக்கிறார். அது யாருக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன்னா என் சீசன் பவுலுக்கு தான் சொல்லி கொடுத்துக்கிறேன். பவுல் தான் எழுதிக்கிறாரு. அதை யாருமே இந்த சபைகள் அதை தட்டை கழிச்சிட்டு இருக்குது, அசட்டை பண்ணிட்டு இருக்குது, அதை கருத்திலே கொள்ளல அப்படின்ற. இப்ப நான் நினைச்சேன், நீ சொல்லல, ஏன் பவுல சொல்ல வச்சுக்க அப்படின்னு. அதனால பவுலை ஏன் சொல்ல வச்சுக்க? ஏன்னா அவனுக்கு நியாய பிரமாணமும் தெரியும், நான் சொன்ன பிரமாணமும் தெரியும். ஆனால் தான் பவுல் மூலமா எல்லாத்தையும் சொல்லி வச்சேன். மற்ற சீசல கூட நம்பல, நான் பேதுரு கூட நம்பல, மத்தேயு கூட நம்பல. பவுலை நான் நம்பினதுனால அவன் என் கூட அதிகமா என்னுடைய அருகிலே உட்கார்ந்து அநேக காரியத்தை கற்றுக்கொண்டதுனால பவுலை நான் அங்கீகரித்து 13 நிருபத்தை நான் இந்த வேதத்தில் இடம்பெற்றேன். அந்த 13 நிருபத்துக்கு சபைகள் முக்கியத்துவம் கொடுக்க தவறி விடுகிறது. பழைய ஏற்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு புதிய ஏற்பாட்டுல 13 நிருபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா கிடையாது. எசேக்கியேல் எடுத்து பேசுவான், எரேமியா எடுத்து பேசுவான், தானியேல் எடுத்து பேசுவான், புரியவே புரியாது. நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல, அதுக்கு எதிராக நான் பேசுறேன்னு தப்பா மட்டும் நினைக்காது. நான் பழைய ஏற்பாட்டையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன், புதிய ஏற்பாட்டையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டையும் படிச்சுன்னு தான் இருக்கிறேன். எனக்கு பழைய ஏற்பாட்டில் நிறைய சத்தியம் என்னோட ஆண்டவர் இடைபெற்று இருக்கிறார். நான் சத்தியத்தை தான் சொல்லுவேன். நான் பழைய ஏற்பாட்டுக்கு விரோதிகள் இல்லை, என்ன முத்திர குத்துறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டுல அதிக முக்கியத்துவம் கொடுன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. என்ன சொல்றேன்? அதிக முக்கியத்துவம். ஆண்டவே சொல்லி இருக்கிறார்ல, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொன்னார்? அவர் வாயால வந்த வார்த்தை மத்தேயு 5:20. நல்லா உங்களுக்கு அடிப்படையா நான் நடத்துறேன். என்ன சொன்னாரு? வேதபாரகர் பரிசேயர் எந்த காலத்துல வாழ்ந்தாங்க? ஹலோ, வேதபாரகர் பரிசேயர் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள். அந்த வேதபாரகர்னாக்கா வேதத்தை அப்படியே கரைச்சி குடிச்சவன், பரிசேயர்னாக்கா வேதத்தின்படி நடக்கிறவன், நூல் பெசக கூடாது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாங்க வேதபாரகர் மாதிரி பரிசேயர் மாதிரி எல்லாரையும் குறை சொல்லிட்டு உட்கார்ந்துக்கலாங்க. ஆனா ஏசாண்டர் என்ன சொன்னார்? உயிரோடு இருக்கும்போது வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இது ஏசாண்டர் வாயால சொன்ன வார்த்தை. இதுக்கு, இந்த வார்த்தைக்கு சபை முக்கியத்துவம் கொடுத்துதான்.
நீங்க உலகத்துல எத்தனையோ திருச்சபை இருக்குது, எத்தனையோ கொள்கை நிறைந்து நான் பீத்திக்கிற சபையெல்லாம் இருக்குது. நான் தாண்டா நேரா பரலோகத்துல பட்டா போட்டு வந்தோம், நாங்க தான் கல்யாணம் பண்ணாத ஊழியம் பண்றோம், நாங்க தான் 1,40,000 போவோம், அங்கதான் நீங்க எல்லாம் வரவே மாட்டீங்களான்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா? சொல்லுங்க. எங்க ரட்சிப்பு தான் ஒரிஜினல். ஏன்னா அண்ணா நகர் ஊழியக்காரர்களை வழி நடத்தினாரு, ராயபுரம் ஊழியக்காரர் வழி நடத்தினா அவங்க ரட்சிப்புல அம்பேல், அதுலயும் பண்ருட்டி கேசம் வழி நடத்தினா அதான் அம்பேலோ அம்பேல். ஆனா ரட்சிப்பே நாங்க அது கன்சிடர் பண்ணது கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பேச்சுங்கள். ரட்சிப்பு என்ன நீ கொடுக்கிறதா, உங்க அப்பா கொடுக்கிறதா, நான் ஓ விட்டு சொத்தா நானும் நீனும் கொடுக்கறதுக்கு? அவன் கொடுக்கறது சரியில்லை, இவன் கொடுக்கறது சரியில்லை, இவன் என்ன வழி நடத்துறது சரியில்லை. ரட்சிப்பு என்பது உனக்காக பரலோகத்திலிருந்து இயேசுசாமி கொடுக்கறது சம்பாதிச்ச சொத்து. எவன்லாம் விசுவாசிக்கிறான் அவன்லாம் சுதந்திரத்துக் கொள்வான். இது தெரியாம யார் ரட்சிப்பு சரியில்லை, ஓ ரட்சிப்பு சரியில்லைன்னு சொல்றாலே பாவம், அவன் ரட்சிப்பு சரியில்லைன்னு தான் அர்த்தம். உண்மை தானே? அப்ப உன்னுடைய நீதி என்னுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் எங்க போக முடியாது. நான் உண்மையில அந்த இடத்துல எத்தனை மாசம் அழுதுன்றது எனக்கு தான் தெரியும். அந்த ஒரே வார்த்தையை பிடிச்சிட்டு அழுது, ஆண்டவரே அதிக நீதி எனக்கு சொல்லி நீதியை தேடுன்னு சொன்னேன். இத்தனை வருஷமா நீதியை தேடுறேன் முதல் வச்சு. ஆனா இன்னைக்கு அதிக நீதி செஞ்சாதான் பரலோகராஜ்யம் போவோன்னு சொல்றேன். என்ன இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறேன்? எனக்கு அதிக நீதி என்னன்னு சொல்லு, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுறேன். 6 மாசம் அழுததுக்கு அழகா சொன்னார். கீழே படின்னு ஒரே ஒரு வார்த்தையில சொன்னார். 6 மாசம் சென்று அழ வச்சு கீழே படிச்சாதான் தெரியுது அவனுடைய ரகசியம். கீழே படிங்க 21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது இருமா நல்ல படி. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும். அது யாருங்க? பூர்வத்தார்னா யாரு? நம்ம தாத்தா பாட்டிக்கு. இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேனால தேவன் கொடுக்கப்பட்ட கட்டளை 613ல 1, கொலை செய்யாதிருப்பாயாக. தேவாதி தேவன் 10 கட்டளையை கல்ல செதுக்கி மோசேகிட்ட கொடுத்தது. 10 கட்டளைல ஒரு கட்டளை 613ல 1. தேவாதி தேவன் கொடுத்த கட்டளைய அததான் இங்க ஏசாமி மென்ஷன் பண்றார். பூர்வத்தாருக்கு கொலை செய்யாதிருப்பாயா என்று சொன்னத கேள்விப்பட்டிருப்பீர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, அதை கட்டம் போடுங்க தயவு செய்து. அன்பான கிறிஸ்தவர்களே, உலகத்துல இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் சொல்றேன், நீ எந்த சபையாவது இருந்துட்டு போ, ஆனா வேதம் உனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், பொது. இயேசு சொன்னது பொதுவானது. கண்ணை திறந்து பாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எங்கெல்லாம் இயேசாண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அதுதான் அதிக நீதினு சொன்னார். ஆமே, கரங்களை தட்டுங்களேன். ஏன் கரம் தட்ட சொன்னா அப்பயாவது மண்டையில உடைக்கணும் தான். சும்மா ஆடு மாடு மாதிரி தட்டாத. சாஞ்சா சாயற பக்கம் செம்மறி ஆடு மாதிரி கையை தட்ட சொன்னார், கோயந்தா போட சொன்னார். கோயந்தா சொல்ல, எல்லாரும் கோயந்தா போடுங்க. உஷாரா இருக்கிறீங்க. அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலியா சொல்லாத, கோயந்தா போறதுக்கு சமம். இந்த மாதிரியே கெடுத்து வச்சிருக்கிறோம் நம்ம. அல்லேலியா சொல்லுங்க அப்படின்னா என்ன செய்வான்? தூங்குறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க என்ன செய்வோம்? அல்லேலியா இது மெஸ்மரிசம் பண்ணி வச்சிருக்கிறான். உண்மையிலே அது மெஸ்மரிசம் தான் சொல்லுவோம். உனக்கா உணர்ச்சி வரும்போது நீனா தட்டணியா கைய. இந்த ரகசியம் எனக்கு தெரியாத போச்சு, எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிச்சு, என் கண்ணை ஓபன் பண்ணிட்டா நீ தட்டணும். உணர்ச்சி வசப்பட்டு நீ சொல்லணும் அல்லேலூயா அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு. இங்க ஒருத்தர் மேடையில சொல்லுங்க 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 போது நீ சொல்றது அது சாஞ்சா சாயர செம்மறியாடு. அங்க கோயந்தா, இங்க அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன்
நியாயத்திற்கு கொலை செய்ததுக்கு உண்டான தண்டனைக்கு ஏதுவாக இருப்பான். எது? கோபிச்சுக்கிறது, நியாயம் இல்லாமல். அதுல ஒரு அண்டலைன் என்ன இல்லாம, நியாயம் இல்லாம அனாவசியமா கோச்சிப்பான் நிறைய பேர். சரி விடு, அது வேணாம். எனக்கு ஒரு என் வாழ்க்கையில் நடந்தது எனக்கு ஞாபகம் வந்தது, அதை சொல்ல தேவை. விட்டு சில பேர் மனசு புண்படுவது, அது வேணாம். அனாவசியமா கோச்சிக்கிறது உங்களுக்கே தெரியும். அதை நான் விளக்கமா சொல்லணும்னு நினைச்சுதான் என் சம்பவத்தை சொல்லணும்னு நினைச்சு, அது வேணாம். அனாவசியமா கோச்சிக்கிறது, அவசியம் என்ன கோச்சிக்கிறது. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் ஏறி நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் வீணன் என்று. வீணர்னு தெரியுமா இங்கிலீஷ்ல? தமிழ்ல வீணர்னால நீ வீணையாங்காட்டின்னு நினைச்சிட்டு விட்டுட்ட. வீணா இது மாதிரிதான் வீணா போறோம். வீணர் என்றால் என்ன? இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ண உன் மைண்டுக்கு ஏத்து. அத உன் நடைமுறையில வீணர்னா என்ன அர்த்தம்னு சொல்லி புரிஞ்சுக்கோ. என்னது? உதவித்தவன், வேஸ்ட், இப்படி சொல்லுல. இந்த சின்ன பிள்ளை வாண்டெல்லாம் இப்ப சொல்லுது, எங்க அம்மா அப்பாவுக்கு செல்போன்ல எதுவுமே தெரியாது, வேஸ்ட் அது அப்படின்னு. வேஸ்ட் என்னவாது? குப்பைக்கு சமாது. அது சின்ன ரவோண்டு சொல்லும், எப்பா உனக்கு ஒண்ணும் தெரியாது, வேஸ்ட் நீ அப்படின்னும். வேஸ்ட்னா என்னவா? வீணரே. வீணர் என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கும் இருப்பான். மூடனே. மூடனே என்ன தெரியுமா? நம்ம லாங்குவேஜ்ல முட்டாள், அறிவே இல்லாதவன். அறிவு இல்லாதவன் முட்டாள். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவான்? ஃபூல் அப்படின்னுவான். இங்கிலீஷ்ல திட்டுவான், தமிழ்ல திட்டுவான் முட்டாள். இதெல்லாம் சொன்னா எது காத்துட்டு இருக்குதான்? ஆமா, அதுதான் காத்துட்டு இருக்கு. நீ கொலையே பண்ண வேண்டாம், இந்த 3 காரியத்தை செஞ்சாலே நீ கொலை செஞ்சதுக்கு சமன்ற. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற அதிக நீதின்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எங்கெல்லாம் நான் சொன்னனோ அது அதிக நீதியாக இருக்கிறது. பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு சொன்னனோ அதெல்லாம் நீதியாக இருக்கிறது. இப்ப நீ நீதியை தேடுன, அதிக நீதியை இப்போ உனக்கு கத்துத்தரேன், கத்துக்கோ. இதை நீ செஞ்சாதான் நீ பரலோகத்துக்கு வர முடியும், இதை செய்யலன்னு நீ பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு. நீ நம்ம எதை பிடிச்சி தொங்குறோம் சொல்லுங்க? கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்ய மாட்டோம், கொலை செய்ய மாட்டான். நீ கத்தியை கொடுத்து நீ கொலை செய்யலான்னா செய்ய மாட்டாயா? ஐயோ தண்டனை, அது நியாயப்பிரமாணம், நான் செய்யல மாட்டேன். கொலை செஞ்சா நான் நியாய தீர்ப்புதான். ஆனா அனாவசியமா எத்தனையோ பேர்கிட்ட என்ன செஞ்சிருப்போம்? கோச்சிக்கிட்டு உட்காந்து, கோவப்பட்டு உட்காந்து. இதுதாங்க அடிமைத்தனம். இதுதான் பிசாசு நம்மளை ட்ராக் மாத்துறது. நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு பக்தர்களா இருக்கிற நம்மள பிசாசான எப்படி ட்ராக் மாத்திலாம் பாரு. பழைய ஏற்பாட்டை நீ கடைபிடிக்கிறியா? புடி. உன்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. நீ தாண்டா உண்மையா உத்தமமான கிறிஸ்தவன், நீ தாண்டா நீதிமான், சுயநீதி. ஆனா கோட்டை ஒரு அதிக நீதியில இதை குறித்து நிறைய பேசியிருக்கிறேன். அன்பாலே, இந்த பாவத்துல நாம விடுதலை அடையிறது எப்படின்றது ஆண்டவர் இன்னைக்கு 3 காரியம் சொல்லி கொடுத்தாரு. டைம் வேற ஆயிடுச்சு பாருங்க, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த நான் 5 நிமிஷத்துல நான் இதை முடிக்க போறேன். இதுதான் விவரமா விவரித்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா மற்றது நம்ம எப்படி இருக்கிறோன்றதை விவரித்து சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க எல்லாம் கற்பூரம்னு நான் நினைக்கிறேன். கற்பூரம்னா என்ன? அப்படியே கப்புன்னு பிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால கப்புன்னு பிடிச்சிங்க. சிந்தனையில் எண்ணிக்கொள்ளும் போது நாம விடுதலை ஆக்கப்படுகிறோம். சொல்லுங்க, சிந்தனையில் எண்ணிக்கொள்ளும் போது. ரெஃபரன்ஸா ரோமர் 6:11, ரோமர் 7:20. சரி, இதை மட்டும் படிச்சு என்ன கொள்ளுங்க, என்ன கொள்ளுங்க, என்ன கொள்ளுங்க. அப்படிதான் என்னையா நினைச்சுக்கியான்ற. ஆனா நம்ம நினைப்பு குழப்ப கெடுக்குது. எதையே நினைச்சிட்டு உட்காந்துக்கிறோம். எதை நினைக்கணுமோ அதை நினைக்கல, கண்டதையும் நினைச்சிட்டு நம்ம அடிமையாயிட்டு உட்காந்து. நினைப்பு குழப்ப கெடுத்தது தான். ஆனா எதை நினைக்க சொல்றாரு ஆண்டவர் பவுல் மூலமா? சில ரகசியங்களை நிறைய சொல்லிடுறான். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இங்க நான் பதிவு பண்றது என்னன்னாக்கா, தயவு செய்து சுவிசேஷத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, என்னது நான் போன ஒரு டைம் ஆனாலும் பரவாயில்ல விடு, இன்னைக்கு விலை வரையும் இறங்கிடும்.
போன வாட்டி ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு 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 ராமாயணத்தை குறித்து கதா காட்சிகள் அந்த பேசுறவர், ராமாயணத்தை பாடி அதை விளக்குறவர், ஒரு பெரிய அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு மகான்னு பேர் வாங்கினவர். சரஸ்வதி சாமிகளா ஏதோ ஒரு சாமிகளை ஒரு பேர் மாத்திட்டு டக்குன்னு அது இருக்குது, ரெக்கார்டில் இருக்குது. அவர்கிட்ட ஒருத்தர் என்ன செஞ்சாராம், ஒரு ஊழியக்காரர் மிஷினரி போய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அடங்குன தனித்தனியாக புக்லெட் போடுவாங்க. மத்தேயு எழுதின பிரதி, யோவான் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், தனித்தனியாக பிரதிகள் கைப்பிரதியா அந்த காலத்தில் அடிப்பாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் அதை கண்ணிலே பார்க்க முடியல. அந்த காலத்துல மத்தேயு பிரதி எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து இதை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல் பைபிள் கொடுக்கல, சும்மா ஒரு புக்லெட் மாதிரி மத்தேயு சுவிசேஷத்தை கொடுத்துருக்காரு. இந்த சாஸ்திரி சொன்னாராம், யோ நான் யார் தெரியுமா, ராமாயணத்தை ஊர் ஊரா போய் மணிக்கணக்கா பிரசங்கம் பண்ணி அதை பத்தி ஓதிட்டு இருக்கிறேன். நான் இப்படிப்பட்ட ஒரு மகான், என்கிட்ட என்ன தெரிஞ்சே நீ வந்து இதை கொடுக்குறிய, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டான். சாமி நீங்க சாமி தான், நான் இல்லைன்னு சொல்ல, இதையும் ஒரு வாட்டி படிச்சு பாருங்களேன், ஒரு நாவல் படிக்கிற மாதிரி, ஒரு கதை புக்கு படிக்கிற மாதிரி படிச்சு பாருங்களேன், என்னதான் சொல்லுதுன்னு பாருங்களேன். நீங்க இந்த ராமாயணத்தை தான் நீங்க போதிக்கிறீங்க, நான் இல்லைன்னா சொல்லலை, இதையும் கொஞ்சம் படிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த மத்தியை கொடுத்துட்டார். சரி போ, உன் தொல்லை தாங்கலை, சரி என்னதான் படிக்கிறேன் பார்ப்போம் அப்படின்னு படிச்சாருங்க. ராமாயணத்தை கரைச்சி குடிச்சிட்டு டெய்லி கதா காலட்சியம் பண்றவர் பெரிய கிருபானந்த வாரியார் மாதிரி ஒரு பெரிய முனிவர், பெரிய மகான். அவர் பெரிய ஃபேமஸானவர். நான் சாதாரண ஆளெல்லாம் சொல்லல, அந்த பேர் மறந்துட்டேன். சரஸ்வதினு பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு, என்ன சரஸ்வதின்னு தெரியல, நான் அப்புறமா கூட சொல்றேன். படிச்சாருங்க, பிளாட்டுங்க. மத்தையை படிச்சு முடிச்சாரு, 28 அதிகாரத்தையும் பிளாட். அந்த மிஷனரியை கூப்பிடுறாரு, யோ இது என்ன வந்து ஏதோ செய்தியா, இந்த புத்தகம் என்ன செய்தி, ஏதோ செய்தி. இதுவரைக்கும் நான் எத்தனையோ புத்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன், எத்தனையோ நாவலை படிச்சிருக்கேன், எத்தனையோ புராண கதைகளை படிச்சிருக்கிறேன். எல்லாத்த விட இந்த புத்தகம் என்னை ஏதோ ஒண்ணு பண்ணுகிறது, இதனுடைய முழு புத்தகத்தையும் கொடுன்னாராம். காசு கொடுத்தா வாங்குவேன்னாராம். என்ன கொடுத்து? இன்னைக்கு நாமெல்லாம் என்ன செய்யறோம், எவன் ஓசில பைபிள் கொடுப்பான்னு பார்க்குறோம். காசு கொடுத்து வாங்கு. எனக்கு அதான் சொன்னாங்க, காசு கொடுத்து ஒரு பைபிள் வாங்க, அது நமக்கு லைஃப், அதுல அவ்வளோ ஆசீர்வாதம். ஓசிலையும் கொடுக்க முடியும், ஓசில நான் பைபிள் கொடுக்கறது கிடையாது, காசு கொடுத்து வாங்க. அப்ப அவர் சொல்றாரு, காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், நீ ஃப்ரீயா கொடுக்க தேவையில்லை. சரின்னு ஒரு பைபிளை வாங்கி முழு பைபிள் கொடுத்தாரு. முழு பைபிள் கொடுத்த உடனே ஒரு நாள் கூப்பிட்டாராம், இங்க வா, இந்த புஸ்தகம்லாம் நான் படித்த புஸ்தகம்லாம் இருப்பாரு ஏராளமா, இதெல்லாம் என் கையால தூக்கி போடுறது எனக்கு மனசு இல்லை, நீனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த படத்தெல்லாம் எடுத்து போட்டு உண்மையான தேவன் இயேசுன்றதை நான் ஏற்றுக்கிட்டேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. சின்ன சுவிசேஷம். அதனால இது மாதிரி நம்ம எல்லாம் இந்த அந்த காலத்துல இப்படி எல்லாம் ஊழியம் பண்ண நம்ம என்ன செய்யறோம், அவரை பார்த்தாலே பயப்படுவோம். ஐயோ இவர் பெரிய மகான், போய் தைரியமா கொடு, இந்த ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். அவங்களுக்கு சத்தியம் தேவை. சரி, இப்ப நம்ம சப்ஜெக்ட் அது கிடையாது. இன்னைக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னாக்கா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி நிருபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்னது, நான் பவுல் எழுதின நிருபம், எல்லா நிருபத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் பவுல் எழுதினதுக்கு மட்டும்னு நான் சொல்ல வரல, பவுல் எழுதினதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். என்ன சொல்லுவேன், எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை அறிஞ்சு இருக்கிறதுனால அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். அன்பாலே, பவுல் எழுதின நிருபங்களை நான் சுவிசேஷங்களாக நினைக்கிறேன். என்னத்த நினைக்கிறேன், பவுல் எழுதின நிருபங்களை சுவிசேஷமாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, அதுல அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. சுவிசேஷம் என்றாலே நற்செய்தின்னு என்ற அர்த்தம். சுவிசேஷம்னா என்னது? அப்ப இந்த 4 புத்தகத்துல மட்டும்தான் நற்செய்தி இல்ல, பவுல் எழுதின 13 கடிதங்கள்லயும் நற்செய்தி இருக்கிறது. ஆமே, நல்ல செய்திகள் இருக்கிறது. ஆமே. அதனால இப்ப 13 கடிதத்திலையும் நான் நிறைய ரகசியத்தை நான் பெற்றுக்கொண்டேன், நிறைய நற்செய்தியை கற்றுக்கொண்டேன். ஏசாண்டவர் வெளிப்படுத்தின காரியங்கள் அதுதான் இது. அதனால்தான் இதை நான் முக்கியத்துவம் வாய்ந்து சொல்றேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல எண்ணிக்கொள்ளுங்கள் என்பது ஒரு நற்செய்தி. ஆமே. எண்ணிக்கொள்ளுங்கள்னாக்கா நீ பாட்டு காத்துல வாங்கிட்டு விட்டுறாத, காதல வாங்கி
எண்ணிக்கொள்ளுங்கள் என்பது ஒரு பெரிய நற்செய்தி. அதுல ஒரு பெரிய சுவிசேஷம் அடங்கி இருக்கிறது. தட் இஸ் இமேஜினேஷன். எண்ணிக்கொள்றதுன்னா மனசால எண்ணிக்கொள்றது. என்னன்னு, நான் பாவத்துக்கு செத்துட்டேன். சொல்லுங்க. சொல்றது இல்ல, எனக்கும் நினைக்கணும். நினைக்கணும். சொல்லு. நான் நினைக்கணும், நான் பாவத்துக்கு செத்துட்டேன். இப்ப பிசாசு சொல்லுவோம், நீ தான் பாவின்னு. நீ என்ன சொல்லணும்? பிசாச, பாவத்துக்கு நான் செத்துட்டேன். எப்ப செத்த? ஞானசானம் வாங்கும்போது செத்துட்டேன். சொல்லுங்க. ஆனால் தான் ஞானஸ்தானம் அவசியம்னு சொல்றோம். இந்த ஞானஸ்தானம் வாங்காதவங்க கை தூக்குங்க. ஞானஸ்தானம் வாங்காதவங்க கை தூக்குங்க. தமிழ்ல தான் சொல்றேன், நல்லா தூக்க. ஏன் உனக்கு என்ன இப்ப குறை? நான் கேட்கிறேன், இன்னும் உன்னை நம்பலையா ஏசாண்டவர? ஹலோ, பிறந்ததுல இருந்தே ஞானஸ்தானம், நீ சர்ச்சுக்கு வர. இந்த அக்கா அது பரவாயில்ல, இப்பதான் வருது. சங்கர் பொண்டாட்டியும் சங்கருடைய மவளையும் தான் கேட்கிறேன். பிறந்ததுல இருந்தே நீ வரியா வரலையா? ஹலோ, இல்லையா? ஓகே, 2 வயசுல இருந்து வரியா? இப்ப ஏசுனார் ஏத்துக்கிட்டியா இல்லையா? ஏன் ஞானசானத்துக்கு தடை? ஏன் இதுல குறை? இன்னைக்கு திடீர்னு வந்தாருனாக்கா என்ன ஆவ உன் நிலைமை? உடனே என்ன கேள்வி கேட்காத. கள்ள ஞானசானம் வாங்கினானா? இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் கிரிமினலா போயிட்டு இருக்குது. அவன் பரதேசில் இல்லையா? கேள்வி கேட்க தெரியும் நமக்கு, ஆனா அதை உணர தெரியல. நினைத்துக்கொள், நினைத்துக்கொள். அன்பால இன்னைக்கு ஞானஸ்தானம் வாங்குறது என்பது பிசாசு கிட்ட இருந்து நம்மளை வேர் பிரிக்கிற ஒரு காரியம். அவனுடைய பாண்டேஜ், அவனுடைய கட்டுப்பாட்டில இருந்து நம்மளை தனியா பிரித்தெடுக்கிற ஒரு அந்த சம்பவம். அது ஞானஸ்தானம் வாங்குறது சாதாரணம் கிடையாது. ஆனால் தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், இந்த பரலோகராஜ்யம் வரமாட்டான் வரமாட்டான்னு எழுதி இருக்கிறாருல்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து தனியா எடுத்து ஆராய்ந்து பாருங்க, உனக்கு புண்ணியமா இருக்கும். எவன்லாம் வருவான் எவன்லாம் வரமாட்டான்னு எழுதி இருக்கிறார். ஏசுனார் உயிரோடு இருக்கும்போது நான் உட்காந்து வேலை பண்ணிட்டு அதை ஆராய்ந்தேன். எவன்லாம் வரமாட்டான் வரமாட்டான் வரமாட்டான்னு எழுதி இருக்கிறார், எவன்லாம் வருவான் வருவான்னு எழுதி இருக்கிறார், எங்கெங்கெல்லாம் எழுதி இருக்கிறார், எங்கெங்கெல்லாம் சொல்லி இருக்கிறார்லாம் நான் ஆராய்ந்து இருக்கிறேன். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னோன்னே எனக்கு பகீர்னு. இன்னைக்கு அதையும் அலட்சியப்படுத்துறோம், அவர் சொல்லிட்டு போனதையும் அலட்சியப்படுத்துறோம். அதான் சொல்றேன், அடிமையாவே இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம். அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. ஐயோ சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஞானசானம் வாங்கறதுக்கு நம்ம ஆர்வம் காட்டணும், உடனே அதை செய்யணும்ன்ற கீழ்ப்படிதல் இல்லை அநேகருக்கு. இந்த கீழ்ப்படிதை கற்றுக்கொள். இந்த எண்ணிக்கொள்ளுனாக்கா உடனே கீழ்ப்படி. செத்துட்டேன்னு நினைச்சுக்கோ. சரி, ஞானசானம் எடுக்கும் போது நம்ம செத்துட்டோம், எடுக்காதவங்களும் நினைச்சுக்கோ, பரவாயில்ல, உனக்கு சாய்ஸ் தரேன். எண்ணிக்கோ. எண்ணிக்கொள்றது ஈஸியர். அடுத்தது சொல்றாரு, இது என்றது நல்லது, அது எண்ணிக்கொள், பாவத்துக்கு செத்தன்னு. அடுத்தது பாருங்க, ரோமர் 7:20 இன்னொன்னு சொல்லித்தரேன். நான் அல்ல, சொல்ல கத்துக்கோ. முதல் எண்ணிக்கொள், அடுத்தது சொல்ல கத்துக்கோ. என்ன சொல்ல கத்துக்கோ? நான் அல்ல. சொல்லு, சொல்லு நல்லா வாயத்தை. நீ எந்த பாவத்தையே செஞ்சிட்ட, ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்ட, செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சிட்ட, ஒன்னு திருடி விட்டா, இல்ல தண்ணி அடிச்சு விட்டா, என்னவோ பண்ணிட்ட. நீ என்ன சொல்லுவ போய் சாமிகிட்ட? ஆண்டவரே நான் தான் செஞ்ச ஆண்டவரே, நான் தான் செஞ்ச ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உன்னை சொல்ல வைக்கிறது பிசாசுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னை செய்யவும் வச்சுட்டு, உன்னை சொல்லவும் வச்சுட்டு, உன்னை அவிசுவாசல கொண்டு போயிடுவான். இங்க பவுல்ட்டு இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னாக்கா, நான் அல்ல. சொல்லுங்க. ஆமா, துணிகரமா நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஆண்டவரே நான் அல்ல அப்படின்னு நீ 10 வாட்டி சொன்னாலும் சேர்த்தா சொல்லுன்ற, 1000 வாட்டி 10,000 வாட்டி செஞ்சுட்டு சொன்னான்னு சொல்லு, நான் அல்லன்னு சொல்லு, வெற்றி உண்டு. ஆமே.
வெற்றி உண்டு. பிசாசினுடைய தலை நசுக்கப்படும். நான் தான் சொல்லிட்டேன்னா அவன் தலை நிமிந்துருவான், நீ நசுக்கப்பட்டுருவ. நல்லா புரிஞ்சுக்கும். அப்ப நான் அல்ல என்பதை சொல்ல வேண்டும். எண்ணிக்கொள் என்ற காரியத்தை எண்ணிக்கொள்ள வேண்டும். நான் பாவத்துக்கு செத்து வைத்தேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், ஆண்டவருக்காக பிழைத்திருக்கிறேன். எண்ணிக்கொள். இரண்டாவது ஒப்பு கொடு. என்னது? நீ உண்மையிலே விடுதலை ஆகணும்னா முதல் எண்ணிக்கொள், சொல்லிக்கொள். அடுத்தது ஒப்பு கொடு. ரோமர் 6:13, 13, 19, 22 மூணுத்தையும் படிச்சிருங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கத்தக்கதாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அன்பாலே இது ஒரு பெரிய ரகசியம். அவயம் என்றால் என்ன? இதெல்லாம் நான் உங்களுக்கு நடத்தினது தான் ஏற்கனவே. இருந்தாலும் இன்னைக்கு சப்ஜெக்ட் வர்றதுனால நான் நடத்துறேன். மீண்டும் மீண்டுமா இன்னும் 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இதுதான் நடத்துவேன். ஏன்னா இதுதான் ரகசியம். நீ விடுதலைக்கான ரகசியம் இதுதான். விடுதலை பெற்றவனை விடுதலை பெறாதபடிக்க வைத்திருக்கிறான் பிசாசு. அதனால உன்னை ஒப்பு கொடுக்கறதுல நீ கத்துக்கோ. எதை எப்படியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னாக்கா, உன்னுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, தலையில உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆவி, ஆத்மா, சரீர, சிந்தை சேர்த்துக்குங்க. ஆவி, ஆத்மா, சரீர, சிந்தை. சிந்தையில எண்ணிக்கொள்ளுங்கன்றல, அந்த எண்ணத்தினாலும் பாவத்தை கொண்டு வரான் பிசாசுன்றதுனால சிந்தையும் சேர்த்து கொள்ளுங்க. இந்த சிந்தையும் ஆண்டவரே நாங்கள் சேர்ந்து ஒரு கத்தியாக, கத்தின்னா ஒரு ஆயுதம். இப்ப அவயங்களை கத்தியாக எண்ணுங்கள். இதெல்லாம் நிறைய விளக்கம் இருக்குது. அதெல்லாம் நான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நான் சொல்லுவேன். ஆனா நேரம் இல்லாததுனால நான் ஷார்ட்டா சொல்றேன். உன்னை கத்தியா நினைச்சுக்கிட்டு, ஆண்டவரே உன் கையில இருக்கா, நான் விரும்புறேன், உனக்கிட்டே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லு. ஒப்பு கொடுத்தல்னா என்னையா சொல்லுங்க? என்கிட்ட இருக்கிற விலையேற பெற்றது ஒரு 10 பவுனு நகை, இல்லை ஒரு தங்க கட்டி, இல்லை 10 லட்ச ரூபா பணத்தை, அண்ணன் நேர் அண்ணன், இந்த அண்ணன் நாங்கள் ஊருக்கு போகிறேண்ணே, நீங்கள் பத்திரமா வச்சிங்கண்ணே நேர் அண்ணன்னு சொல்லி ஒரு 10 லட்சத்தை நான் கொடுத்துட்டு போகிறேன்னு வச்சுக்க. அவர் உசுர் போனாலும் போவோம், 10 லட்சத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரு, பத்திரமா வச்சிருப்பாரு. ஏன்னா ஏன் நான் திரும்பி கேட்டாக்கா கொடுக்கணுமே நம்மகிட்ட. புரியுதா? நாங்க தொலைச்சிட்டா நான் தானே பொருள் வைக்கணும் அப்படின்னு பத்திரமா வச்சிருப்பாரு. அவர் எப்போ வருவாரோ அவர் கொடுத்துருவோம். ஐயோ அப்பா அவரு காசு. அப்போதான் ஒப்பு கொடுக்கறதுன்றது இதுதாங்க. யுவர் ரெஸ்பான்சிபிள். நான் ஜாலியா ஊரை சுத்திட்டு வரேன் கொடுத்துட்டு, இல்லையா? ஆனா வந்த உடனே சட்டையை பிடிச்சி கேட்க முடியுமா? முடியாதா? ஹலோ நேரு சார், உங்கள்கிட்ட நீ கொடுத்தன எடுத்துருவாங்க அப்படின்னு. இல்ல அது தொலைஞ்சிருச்சு. தொலைஞ்சிருச்சா? நீ தான் வைக்கணும் முதல்ல. சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா? ஒன்னதான் பிடிப்பேன். பிடிப்பான்னா சட்டையை பிடிச்சி கேட்கறது ரைட்ஸ் இருக்கா இல்லையா? ஹலோ, அதே ரைட்ஸை உனக்கு எனக்கு கொடுக்குறாருயா. ஒப்பு கொடுக்கறதுன்னா இதான்யா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு வக்கு இல்லை நமக்கு. புரியல? புரிஞ்சுருந்தா கை தட்டிருப்பேன். ஆண்டவர்னால உண்மையிலே சட்டையை பிடிச்சி கேட்கற மாதிரி தான் நான் கேட்பேன். வாயா என்னையா ஒப்பு கொடுத்தன்ல, என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜாகிரதையா பார்த்துக்கணும் ஒப்பு கொடுத்தன்ல, ஏன் கீழே வச்சேன்னு, ஏன் மறந்து போனேன்னு. அவரு சரி இனிமே நான் மறக்க மாட்டேன் அப்படா. ஆட்டோமேட்டிக் விடுதலை. இதுல பெரிய ரகசியம் இது. அன்பாலே இதெல்லாம் பைபிள் காலேஜ் கற்றுக் கொடுக்காத ரகசியங்கள் இது. அடுத்தது 19, 22 படிங்களேன். அதே 6. ஏங்க எது 19 படிக்கிறீங்க? 6:19 படிங்க. படிங்க. எதுக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கணுமா? ஏற்கனவே எதுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்துருந்தோம்? அக்கிரமத்துக்கு, பாவத்துக்கும். இன்னைக்கு ஏசாண்டவர் அறிஞ்சிட்ட பிறகு ஒப்பு கொடுக்க சொல்றாரு, உன்ன நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுன்னு. அடிமை என்றால் என்ன? சுயாதீனம் கிடையாதுங்க. அடிமைன்னா என்னது? அவனுக்கு சுயமா சிந்திக்கிறது கிடையாது, சுயமா செயல்பட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அவன் தான் அடிமை. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அடிமையா நம்மளை வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்துனார் ஆண்டவர். அந்த அடிமைக்கு ஒரு டெபினேஷன் பிலிப்பில் சொல்லிடுறாரு.
அடிமையின் கோலம் எடுத்து தன்னை வெறுமையாக்கினார். அவர் எப்படி அடிமையா உன் பாவத்திலிருந்து என் பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறதுக்காக அவரு அடிமையா ஒப்பு கொடுத்தாருங்க. அந்த மாதிரி அடிமையா ஆண்டவரே உம்முடைய நீதிக்காக நான் அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, அது முடியுமா? முடியாதா? வாயால் தானே சொல்ல போற. ஒப்பு கொடுக்க போறது எப்படி? எதால? வாயால ஒப்பு கொடுக்க போற. அது முடியாதா? ஹலோ, டெய்லி செய்ய முடியாதா? நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி பாரு. அதுக்கப்புறம் பாரு என்னன்னு. அதனால இன்னைக்கு யூதர் எல்லாம் இன்னைக்கு டெய்லி ஒப்பு கொடுக்குறாங்க. சங்கீதம் 31 நானே ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 31 எடுங்களேன். 3 ஒரு வசனம் இருக்குது, என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவார். 5வது வசனம் 31:5. இதுதான் ஏசாண்டவர் என்ன செஞ்சார் சிலுவையில. ஹலோ, 7வது வார்த்தை பிதாவே சத்தம் போட்டாரா? யாரு பேசுறது? 7வது வார்த்தை மீரா தான் நான் பேசுது. பூனா 2 இடத்துல தான் சத்தம் போட்டாருன்னு சொல்லிச்சு இல்லையா? எந்த இடத்துல? அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? ஆனா நான் தான் தூங்கிட்டேன்னு நினைச்சேன், நீங்களும் தூங்கிட்டீங்களா? இது ஆஹா, என்ன தூங்கினன்றீங்க. இது நல்லா இருக்குது பாரு. என்ன தூங்கின நீங்க பேசுவீங்க, நான் கேள்வி கேட்டா நீங்க தூங்கி உட்காந்துங்களா? என்னவா? யாரு அவரு? நான் தூங்கலன்னு என் வீட்டுல யாருமே நம்பல. தூங்கிட்டாங்க. அன்பானே, நீங்க நான் சொல்றேன், அவங்க சொன்னதை நான் ஃபுல்லா சொல்லுவேன். நான் தூங்குற மாதிரி இருப்பேன், இல்லைன்னா தூங்குவேன், இல்லைன்னா கேட்பேன். எனக்கு கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். எந்த நேரத்தில் நான் தூங்கணும், எந்த நேரத்துல மூச்சு இருக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தூங்குற நேரத்தை தூங்க வைப்பாரு, மூச்சுக்கிற நேரத்துல மூக்க வைப்பாரு. அப்ப நீ பாரு, அவரு பிதாவே இவர்களை மன்னியும் 1வது வார்த்தைக்கும் 7வது வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாங்களா? சொல்லியா? ஹலோ, இதெல்லாம் நீங்க மாத்திட்டீங்களே. அப்ப பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். எதனால சொன்னாரு? எதை அடிப்படையில சொன்னாரு? இந்த சங்கீதம் 31:5 தீர்க்க தரிசனமாய் நிறைவேறியதுமா? ஏசாண்டவர் வாழ்க்கையில அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டதெல்லாம் நிறைவேறி இருக்கிறது. என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னாரு. ஒப்புவிக்கிறது வாயால சொல்றதுமா? அது கூச்சமா? இது கஷ்டமா? ஒப்புவிச்சிரு. இன்னைக்கு அதுதான் சொல்றாருங்க, நீதிக்கு அடிமையாக எங்கள் அவயங்களை ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயேன். சொல்லி பாரு, உன் அவயத்தை ஆண்டவர் காத்துக்கொள்றாரா இல்லையான்னு பாரு. உன் உள் உறுப்பையும் வெளி உறுப்பையும் ஆண்டவர் காத்துக்கொள்வார். ஆமே. உன் சிந்தனை ஆண்டவர் காத்துக்கொள்வார். ஆமே. விசாசு எந்த விதத்திலையும் உன்னிட்ட விளையாட முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனா ஒப்பு கொடுக்காம இருக்கிறோம், அதனால்தான் திரும்ப திரும்ப போராட்டம். 22 படிங்க, அதே அதிகாரத்துல 22. தேவனுக்கு அடிமையானதினால் பலன், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ இந்த நித்திய ஜீவனுக்கு நீ அறிக்கையிட்டு தான் ஆகணும். நித்திய ஜீவனை நீ நானும் பெறணும்னு ஆசைப்பட்டனா அன்னு தினமும் நீ அறிக்கையிடு. அங்க போய் நீ அவர்கிட்ட மீட்டு கொள்வாய். நீ இழந்த உயிரை நீ அங்க போய் என்ன செய்வ? ஆண்டவர்கிட்ட ஏத்துப்ப, அவர் கொடுப்பாரு. ஒப்பு கொடுக்கறதுல ரகசியம் இருக்குது, கத்துக்கோ. நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், பர்மனண்டா விடுதலை ஆகணும்னா நீ முதல் சிந்தனையில எண்ணிக்கொள்ளணும், வாயால அறிக்கையிடணும், அடுத்தது ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, கடைசியா ரோமர் 8:2 படிங்க. விடுதலை ஆக்கிற்றே. நீ விடுதலை ஆகணும்னா ஆவியின் பிரமாணத்தின் படி நடக்கணும். சொல்லுங்க, ஆவியின் பிரமாணத்தின் படி நடக்கணும். நடக்க 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 உனக்கு விடுதலை தானா கிடைக்கும், தானா கிடைக்கும், தானா. சொல்லுங்க, தானா கிடைக்கும். நீ ஒன்னும் போய் விடுதலைக்காக போய் சிம்பவும் வேணாம், கெம்பவும் வேணாம், ஒன்னும் செய்ய வேணாம். நீ ஆவிக்குரிய பிரகாரம் நீ நடக்க நடக்க அது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு விடுதலை கொடுத்துருவாரு. ஆமே. இந்த ரகசியம் தெரியாதான் இன்னைக்கு முடிச்சிட்டு இருக்கிறோம். கடைசியா 2 கொரிந்தியர் 3:17 படிச்சு முடிச்சிருவோம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர்,
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, ஆமா, உங்ககிட்ட என்கிட்டயும் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை, அதனால விடுதலை இல்லை. ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நான் ஆவியான் ஜீவனாய் இருக்கிறேன்னு சொன்னார். யோவான் 6ஆம் அதிகாரம் 66வது வசனமா படுங்க. யோவான் 6:62 63 படிங்க. யோவான் 6:62. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஆவியானவர் எங்கு உண்டோன்னா என்ன உண்டு? அப்படியே ஒரு ஆவி வந்து உங்ககிட்ட வந்து தங்கி உனக்குள்ள விடுதலை கொடுக்கும் நீ நினைக்காத. ஆவியானவர் வசனமாக இருக்கிறார். வசனம் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. வார்த்தை எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கையில தட்டுவோம். ஆவியானவர் எங்கு உண்டோ விடுதலை உண்டுன்னாக்கா ஏதோ ஒரு ஆவி வரும், ஏதோ ஒரு ஆவி வரும், அது வந்து நம்மள விடுதலையாக்குன்னு நினைக்காத. அதெல்லாம் ஆவி இல்லை. ஆண்டோடைய வசனம் ஒன்ன விடுதலையாக்கும். அந்த வசனம் எங்க இருக்குதோ அங்க விடுதலை ஆக. ஆமென். இன்னைக்கு வசனத்தை ஆவியா பாரு, ஆவிய வசனமா பாரு. அதை பார்க்க தெரியலன்னா நீனு விடுதலையே ஆக மாட்டேன், விடுதலையே ஆக மாட்டேன். அந்த பாவத்தோட நம்ம வாழ்வோம், அடிமைத்தனத்துல வாழ்வோம். இன்னைக்கு விடுதலை வேணும்னா நீ வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள். அதுதான் இங்க சொல்றாரு. ஆவி கிறிஸ்து இயேசுவினாலே பெற்ற ஜீவனுள்ளனர். என்னதான்? ஜீவனுடைய உயிருள்ள வசனங்கள். அந்த வசனத்தின்படி நடக்க நடக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா விடுதலை கிடைச்சதுன்னார். நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன். நான் மருத்துவத்துறையில இருக்கிறதுனால உனக்கு நல்ல ஃபீவர் வந்துச்சு, நல்ல ஜுரம் 105 டிகிரி அடிக்குது. இப்போ நான் தான் டாக்டர்ல கிளினிக்கு பாபு டாக்டரே வச்சுப்போம், எல்லாருக்கும் தெரியும். அந்த பாபு டாக்டர் கிளினிக்கை போய் மெரிச்ச உடனே உனக்கு 105 ஜுரம் குறைஞ்சிருமா? அவர்கிட்ட போய் ஐயா எனக்கு ஜுரம், எனக்கு பயங்கரமா அடிக்குது அப்படின்னு கையை நீட்டினோடனே அவர் கையை பிடிச்சி இப்படியே பார்ப்பாரு, இப்படி நாடி பிடிப்பாரு. பிடிச்ச உடனே ஜுரம் நல்லா ஆயிடுமா? டிகிரி வச்சு பார்ப்பாரு, இப்படி இப்படின்னு டிகிரி நல்லா வச்சு பார்த்தாரு, ஜுரம் நல்லா ஆயிடுமா? 1 மணி நேரம் வச்சு பார்த்தாலும் ஜுரம் நிற்காது. உண்மைதானே? ஆமா. இப்ப பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு, ஏங்க இந்த மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. உடனே அதை வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல வச்சுட்டா ஜுரம் நல்லா ஆயிடுமா? அந்த சீட்டை நான் மெடிக்கல் ஷாப் வெளியில உட்காந்துருப்பேன், என்கிட்ட வந்து மெடிக்கல்ல அந்த சீட்டை கொடுத்து என்ன செய்வேன்? மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு போ. மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டுல டிவி மேல வச்சுட்டாக்கா ஜுரம் நல்லா ஆயிடுமா? இல்ல மாத்திரையெல்லாம் கரைச்சு ஒரே முட்டா குறைஞ்சு இது ரொம்ப ஜுரம் அடிக்குது, இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மூங்கிடுவோம்னு சொல்லி மூங்கிட்டா ஜோலியா முடிஞ்சிடும், ஜுரம் நல்லா வருது, வாழ்க்கைய முடிஞ்சிடும். அதுவும் செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? காலையில ஏதுன மாத்திரையை காலையில சாப்பிடணும், மாலையில போட்டுக்கிற மாத்திரை மாலையில போட்டுக்கணும், ராத்திரில போட்டுக்கிற மாத்திரை ராத்திரில போட்டுக்கணும், கஞ்சி சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடக்கூடாது, பழையது சாப்பிடக்கூடாது. அப்ப என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனோ அதெல்லாம் படி நடந்து, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடந்து நீ மாத்திரையை உட்கொள்ள 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 உனக்கு என்ன நடக்கும்? ஹலோ, ஜுரம் ஆட்டோமேட்டிக்கா போதா இல்லையா? அப்ப பாபு டாக்டரும் ஜுரத்தை நல்லாக்குனாரா, இல்ல மாத்திரை கொடுத்த கேசவன் நல்லாக்குனாரா? எது நல்லாக்குச்சு? அவர் மாத்திரை, அவரால் எழுதி கொடுத்த மாத்திரைய நான் உட்கொள்ள உட்கொள்ள எனக்கு என்ன ஆச்சு? விடுதலை ஆச்சு. ஆமென். இப்ப இயேசுனாரு விடுதலை ஆக்கல பவுல, இயேசுனாரு கொடுத்த இந்த உயிர் உள்ள வார்த்தை என்ற மாத்திரையை நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பிட சாப்பிட ஒவ்வொரு பாவமா ஓட ஆரம்பிச்சு. இதுதாங்க உண்மை. நான் புரிஞ்சுக்கிட்டேன், சொல்லிட்டேன். விடுதலையை பார்க்கறதுக்கு உண்டான 3 வழி. 1 எண்ணிக்கொள், 2 ஒப்பு கொடு, 3 மாத்திரையை சாப்பிட்ற மாதிரி வார்த்தையை சாப்பிடு. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த இந்த விடுதலைக்குரிய வழியைக்காக நன்றி. இந்த விடுதலையின் வார்த்தைகளை நாங்கள் சாப்பிடவும் அதை உட்கொள்ளவும் அதன்படி நடக்க 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 எங்கள் பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறணும். ஆண்டவரே, நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம், ஆனாலும் அடிமைத்தனத்துல கிடக்கிறோம். பொய்யின் ஆவியினால நாங்கள் பிடிக்கப்பட்டு கிடக்கிறோம். ஆண்டவரே, பிசாசு தந்தரத்து நாங்கள் ஆண்டவரே நாங்கள் இன்னும் அடிமையா இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருக்கிறோம்.
ஆண்டவரே இன்னும் பல காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம். ஆனா நீதிக்குரிய பிரமாணத்துக்கு நாங்கள் அடிமையாக எங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எண்ணிக்கொள்ளணும். ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அப்பதான் உண்மையான விடுதலை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நீ தெளிவாக பேசியிருக்கிறீர். நாங்கள் எந்தெந்த ஆண்டவரே பிரச்சனையில இருக்கிறோமோ, என்னென்ன பிரச்சனைக்காக நாங்கள் வந்தோமோ, ஆண்டவரே அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை ஆக்க ஆண்டவரே நீர் வழி சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. எண்ணிக்கொள்ளணும். என் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். என்னுடைய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பிரச்சனையிலிருந்து நான் விடுதலையாக ஆண்டவர் சொன்ன ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தையின்படி நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி பரலோகத்துல நித்திய ஜீவனை கொண்டு நித்திய ஜீவன்ல நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.